வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில பயங்கரமா மிரள வைக்கிற ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. போர் கடுமையாயிட்டே இருக்கு. இஸ்ரேல் அசால்ட்டா நினைச்சு ஈரான் மேல கை வச்சிருச்சு. ஈரான் வச்சு வாங்குது, இஸ்ரேல் கதறுது. இஸ்ரேல் கீழே விழுந்தாலும் மண்ணோட்டலன்னு மீசை திரிக்குது. ஆனா அந்த மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ், நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம், ப்ளீஸ் வார நிறுத்துங்க, பாகிஸ்தான் எங்களுக்கு உதவி பண்ணுங்க, நீங்க உதவி பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தெரு தெருவா மக்கள் அழுகிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நான் பார்த்துட்டேன். ரொம்ப மனசு நமக்கே வருத்தப்படுற அளவுக்கு கதறாங்க, அழுகுறாங்க. ஒரு 2 வருஷமா காசா போர் நடந்துட்டு இருக்குங்க. காசால ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வங்கொலையாக கொன்று குவிக்கப்பட்டார்கள் இந்த போர்ல. 60,000-70,000க்கும் மேற்பட்ட மக்கள், இவங்க சொல்ற கணக்குப்படியே காசால மட்டும் இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்க இருக்கிற பாலஸ்தீன மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பையும் காசாவை சுற்றி, பாலஸ்தீன எல்லையை சுற்றி மூட்டைகள் அட்டிக்கி வைக்கப்பட்டிருக்கிற உணவு. ஆனா உணவை தரமாட்டோம் சொல்லி திட்டமிட்டு அங்க இருக்கிற குழந்தைகளை ஆயிரம் பேரை கொத்து கொத்தா சாகும்படியாக திட்டமிட்டு ஒரு இன அழிப்பை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். நம்ம ரொம்ப வேதனைப்பட்டோம். அந்த குழந்தைங்க உணவு இல்லாமல் அழுகிறத பார்த்து நம்ம வேதனைப்பட்டோம். கைகாலெல்லாம் சூம்பி போய் எலும்பு கூட ஆனதை பார்த்து வேதனைப்பட்டோம். பெத்த அம்மா அப்பா யாரும் இல்லாமல் நடு வீதியில் தனியே அந்த குழந்தைங்க அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ரொம்ப வேதனைப்பட்டு துடிச்சோம். அதே போல் கடைசியில் சோறு இல்லாமல் அந்த குழந்தைங்க அப்படியே உடம்பே நலிஞ்சு போய் அப்படியே மயக்கமாகி சாகுறத கண்ணார பார்த்து நொந்து போயிருக்கோம் நம்ம. இதெல்லாம் மனசுல நமக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துச்சு, நமக்கு தெரியுங்க. இதெல்லாம் இஸ்ரேல்ல இருந்த மக்களை கொஞ்சம் கூட பாதிக்கல. அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருந்தாங்க. ஆனா ஒரு பாதிப்பு தனக்கு வருகிற போதுதான் அந்த மக்கள் உண்மையை உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நமக்கு பாதிப்பு வராத வரை அது அடுத்தவனுக்கான விஷயமா நம்ம பார்ப்போம். அது ஒரு செய்தியா கடந்து போவோம். இஸ்ரேல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த மக்களுக்கு இன்னொருத்தன் படுற கஷ்டம் தெரியல. ஒரு குழந்தை உணவு இல்லாம வங்கொலையா சாகிறது புரியல. வீடு இல்லாம, வாசல் இல்லாம, சொந்த பந்தம் இல்லாம மக்கள் அனாதையா தெருவில் பைத்தியம் முடிச்சு அலைஞ்சது அவங்களுக்கு புரியல. ஆனா இப்போ அவங்களுக்கு அந்த நிலைமை வந்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. 2-3 வீடியோ உங்களுக்கு போடலாம்னு நான் நினைக்கிறேன். அதுல முதல்ல பார்க்க வேண்டிய வீடியோ என்னன்னா, நாங்க காசா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அடிக்கிறது ஈரான். ஆனா இப்பதான் இவங்களுக்கு உரைக்குது. ஐயோ, இப்படித்தானே அந்த மக்கள் அழுதுருப்பான், இப்படித்தானே அவனு வீடு இல்லாம இருந்திருப்பான், இப்படித்தானே அவனு தெருவில் பிள்ளை குட்டி இல்லாம அழுது தவச்சிருப்பான். ஐயோ காசாவே எங்களை மன்னி, காசா மக்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். நவா, காசா மக்களிடம் அடிக்கிறது ஈரான், செத்துக்கிட்டு இருக்கிறது காசா. அதனால காசா மக்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்னு கேட்கிறாங்க. பாருங்களேன். We are so sorry. We apologize to the people of Gaza. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் ப்ளீஸ் போற நிப்பாட்டுங்க, எங்களால முடியல, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம், எல்லா முஸ்லிம்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம், ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க, முஸ்லிம்கள் எல்லாரும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இன்னொருத்தர் கத்துறாரு. பாருங்களேன். Please, we appeal to all Muslims, leave us alone. Iran must stop this war. அதுல இன்னொருத்தர் சொன்னாரு பாருங்க, ஒரு பையன் அழுதுகிட்டேவும், ஈரான் ப்ளீஸ் ஸ்டாப், நாங்க தோத்துட்டோம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறார். பாருங்க. Iran, please stop. We lose, you win. Please stop. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. பேரணி போயிருக்கிறாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிருக்கணும், இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா அவங்க ஒரு பேரணி போய் நெதன்யாகுவை அடக்கி வாசிக்க வச்சிருக்கணும். நெதன்யாகு ஒழுங்கா இருடா அப்படின்னு சொல்லியிருக்கணும். நெதன்யாகு பதவியை விட்டு விலகு என்று அந்த மக்கள் பேசியிருக்கணும். இப்ப பேரணி போறாங்க. பேரணி போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் ப்ளீஸ் ஸ்டாப் வார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க மட்டும்தான் எங்களுக்கு உதவ முடியும். யாரு? பாகிஸ்தான் மக்கள். நீங்க மட்டும்தான் எங்களுக்கு உதவ முடியும், நீங்க எப்படியாவது இந்த ஈரான் போற நிப்பாட்டுங்கன்னு பாகிஸ்தான் மக்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. மொத்தமா கூட்டமா ஆயிரக்கணக்கில் போகும்போது பாருங்களே. Pakistan, only you can help. Pakistani people, please stop Iran. Only you can help us. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அது ஒரு பெரியவர் அழுதாரு, ப்ளீஸ் ஸ்டாப் த வார், ஈரான் ப்ளீஸ் ஸ்டாப் த வார். Please, I beg you, stop this, stop the war. Iran, we don't want more blood.
நீங்கள் வார் ரொம்ப மோசமானதுங்க. 2 பக்கம் கூர்மை இருக்கிற கத்தி, அது 2 பக்கமும் அழிக்கும். கண்ணுக்கு முன்னாடி போரால பக்கத்து எல்லையில் கொத்து கொத்தா மக்கள் சாகும்போது நின்று சிரித்து வேடிக்கை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம அழிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம சொத்தெல்லாம் போச்சு, வாழ்க்கையெல்லாம் போச்சு, கனவெல்லாம் போச்சுன்னு நீங்கள் புலம்புறீங்க, அழுகுறீங்க, கதறீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, போர் ஆபத்தானது முதல் நீங்களும் உணரணும். இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நிற்கணும். குறைந்தபட்சம் இனியாவது நெதன்யாகுவை வீட்டுக்கு போக சொல்லிட்டு காசால இருக்கிற குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு களமிறங்கணும். குறைந்தபட்சம் மனிதாபிமானத்தோடு நம்ம இருக்கணுங்க. நான் இப்பயும் சொல்றேன், போர் ஆபத்தானது. இஸ்ரேல் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இப்ப அவங்களும் தப்பிக்க முடியாம கதறிட்டு இருக்கிறாங்க. காசா மக்களினுடைய உணர்வை இப்பதான் இஸ்ரேலியர்கள் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இனியாவது ஒரு மாற்றம் வரணும். ஆனா அதுக்கு வாய்ப்பில்ல. ஈரான் தெளிவா இருக்கு. அடி இன்னும் பலமா விழும். என்னென்ன கொடுமைகள் நடக்க போதோ நமக்கு தெரியலங்க. ஆனால் காசா மக்கள் வருத்தம் தான் படுறாங்க. முஸ்லீம்கள் வருத்தம் தான் படுவாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி யாராவது கண்ணீர் கலங்கிட்டாங்கன்னா உடனே இறங்கிடுவாங்க. இவங்களுடைய கண்ணீரும் இந்த இஸ்லாமிய மக்கள் கவலைத்தான் படுவாங்கண்ணா. நான் சொல்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கனால சொல்கிறேன். போர் ஆபத்தானதுங்க. இதை தாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம்.